என்னுடைய முயற்சிக்கு உறுதுணையாக இருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோ பதிவுல நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அனலைஸ் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு விரைவாக கிடைக்கும். இன்னைக்கு நிஃப்டி பாத்தீங்கன்னா -662 பாயிண்ட்டும், பேங்க் நிஃப்டி -1258 பாயிண்ட்லயும் க்ளோஸ் ஆயிருக்கு. நம்ம நேற்று வீடியோ சொல்லியிருந்தோம், மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா கால்ஸ் அதிகமா இருக்கு, மார்க்கெட் ஒரு டவுன் வரலாம்னு சொல்லியிருந்தோம். ஆனா மார்க்கெட் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நல்ல டவுன் கொடுத்துட்டு நல்ல ஒரு கிட்டத்தட்ட 600-700 டவுன் கொடுத்துருக்கான். பார்த்தீங்களா? ஸோ நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுமே டவுன் தான் பண்ணிருக்கு. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 23,931 சப்போர்ட், அதுக்கு கீழே வந்தால் 23,850 அடுத்தடுத்த சப்போர்ட். ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 24,120 இன்னைக்கு வந்து ஐயும், அதுக்கு மேலே போச்சுன்னா 24,200 24,300 இதுதான் அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும், சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதான் 49,670 சப்போர்ட், அதுக்கும் மேல போனா அடுத்த சப்போர்ட் 49,950. ஸோ 50,000 வந்து சப்போர்ட்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு அடுத்து வந்தா 49,670 இது பிரேக் பண்ணி நல்லா கீழே வருவான். 50,000 வந்து பாத்தீங்கன்னா இந்த 50,196 பிரேக் பண்ணுச்சுன்னா மார்க்கெட் 50,500 போவோம். ஓகேங்களா? ஸோ 50,500 வந்து ரெசிஸ்டன்ஸ், 50,000 வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வச்சு நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கறத அனலைஸ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பன் லிஸ்ட் வந்து நிஃப்டியோட ஓப்பன் லிஸ்ட். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தெரியும், இன்னைக்கு மார்க்கெட் 24,055 மார்க்கெட் இருக்கு. 24,000 பாருங்க, கால் சைடு 24 லட்சமும், புட் சைடு 56 லட்சமும் இருக்கு. ஸோ டபுள் இருக்கு. சரிங்களா? ஸோ இன்கேஸ் 24,000 வந்து பாத்தீங்கன்னா நல்ல சப்போர்ட். 24,000 பிரேக் பண்ணா மட்டும்தான் மார்க்கெட் கீழே போகும், இல்லாட்டி மார்க்கெட் மேல போக வாய்ப்பு இருக்கு. ஸோ 24,100 பாருங்க 30 லட்சம் புட் ரைடர்ஸ் இருக்காங்க. ஸோ என்னன்னா 24,000 24,100 நல்லா சப்போர்ட் ஆட் பண்ணுவோம் நாளைக்கு. ஸோ 24,200 பாருங்க. ஸோ 200 வந்து ரெண்டு பேரும் கால் சைடு வந்து ஒரு 5 லட்சம் கான்ட்ராக்ட் அதிகமா இருக்கிறாங்க. ஸோ 24,200 வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இன்கேஸ் மேல கூட 23,300 போலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா மார்க்கெட் வந்து நல்ல செல்லிங் ப்ரெஷர்ல இருக்கு. ஸோ மேல போறதுக்கான வாய்ப்புகள் குறைவு தான் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கங்க. ஓகேங்களா? ஸோ அதனால வந்து என்எஸ்சிலையும் பார்த்துடலாம். என்எஸ்சி வெப்சைட்ல வந்து பாத்தீங்கன்னா நிஃப்டிக்கு பாத்தீங்கன்னா தெரியும், இன்னைக்கு மார்க்கெட் 24,050 நிற்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரெசிஸ்டன்ஸ்னு பாத்தீங்கன்னா 1,08,000 கான்ட்ராக்ட் பிளஸ் 1,06,000 கான்ட்ராக்ட் எங்கன்னு பாருங்க 24,200. ஸோ 1,08,000 ஆல்ரெடி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, பிளஸ் 1,06,000 கான்ட்ராக்ட் சேஞ்ச் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ ரெண்டையும் கம்பேர் பண்ணா 2 லட்சம் கான்ட்ராக்ட் ஆகுது. ஸோ அந்த இடம் வந்து 24,200. ஸோ 24,200 வந்து பாத்தீங்கன்னா நல்ல ரெசிஸ்டன்ஸ், அதுக்கும் மேல வந்து 24,300. ஸோ 1,22,000 பிளஸ் 1,16,000. ஸோ நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு அடுத்தடுத்து. ஓகேங்களா? சப்போர்ட்னு வந்து பாத்தீங்கன்னா தெரியும், 2,20,000 கான்ட்ராக்ட் எங்கன்னு பாருங்க 24,000. ஓகேங்களா? ஆனா சேஞ்சிங் வகை மைனஸ்ல இருக்கான், -11,210. ஓகேங்களா? ஸோ ரெசிஸ்டன்ஸ் வந்து இருந்தாலும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கான். ஏன்னா -11,000 2 லட்சம் கான்ட்ராக்ட் இருக்கிறதால நல்லா சப்போர்ட் தான். 24,000 பிரேக் பண்ணுச்சுன்னா அடுத்து சொல்லிக்கிற மாதிரி எங்கேயுமே சப்போர்ட் இருக்கிறதுல அடுத்த சப்போர்ட் பாருங்க 23,500 தான். ஸோ இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு பால் வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். டக்குன்னு மார்க்கெட் மேல போகும் அப்படின்னா போறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா கொஞ்சம் கீழே தான் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா புட் சைடு பாருங்க மைனஸ்ல இருக்கு. சேஞ்சிங் வைக்கிறதுங்க எல்லாமே மைனஸ் தான். 24,100 இருந்தே மைனஸ் தான் இருக்கிறான். ஸோ புட் சைடு போன வீடியோலாம் பார்த்துருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். புட் சைடோ கால் சைடோ வந்து பாத்தீங்க அப்படின்னா சேஞ்சிங் வை மைனஸ் இருந்தா அதுக்கு ஆப்போசிட் சைடு தான் மார்க்கெட் போயிருக்கு. ஸோ புட் சைடு இருந்தா கால் சைடு போயிருக்கு, கால் சைடு இருந்தா புட் சைடு போயிருக்கு. அதனால வந்து இப்ப புட் சைடு வந்து பாத்தீங்கன்னா மைனஸ்ல இருக்கிறதால மார்க்கெட் டவுன் சைடு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை மைண்ட்ல வச்சுக்கணும். ஓகேங்களா? மார்க்கெட் இப்பவும் சொல்ற கொஞ்சம் ஹைக் கொடுத்தாலும் திருப்பி அதோட டைரக்ஷன்ல தான் போகும். அதனால மைண்ட்ல வச்சு நீங்க ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் எடுத்துக்கணும். ஓகேங்களா? இப்ப நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்காக 24,000 24,100க்கான கால் ஆப்ஷனும் 24,200க்கான புட் ஆப்ஷனும் பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் 24,000க்கான கால் ஆப்ஷன். ஓகேங்களா? ஸோ 24,000 கால் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா தெரியும் 209 இன்னைக்கு பை பண்ணிக்கிறாங்க, 236 இதெல்லாம் அடுத்தடுத்த சப்போர்ட்டா இருப்பான் ஃப்ரெண்ட்ஸ். 285ம் 398ம் அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ். இன்கேஸ் மார்க்கெட் 285 பிரேக் பண்ணா மார்க்கெட் 400 போவான் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு 2 தடவை மார்க்கெட் அதை இந்த 285 தாண்ட முடியாம நின்றுட்டு இருக்கிறதால
இது நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் பண்ணும் 285. இந்த 209க்கும் கீழே மார்க்கெட் வருது அப்படிங்கிற பட்சத்துல மார்க்கெட் நல்லா டவுன் சைட் ஆகும் புரிஞ்சுக்கிறீங்களா. அதே மாதிரி 24 100க்கான கால் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா தெரியும். இன்னைக்கு 157 176 அடுத்தடுத்த சப்போர்ட்டா இருக்கும். 218 ரெசிஸ்டன்ஸ், அதையும் தாண்டினா 320 ரூபா போவாங்க வாய்ப்பு இருக்கு. இது கால் சைடு சரிங்களா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 24 200க்கான புட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா தெரியும். இப்பவும் பாருங்க புட் சைடு வந்து ட்ரெண்ட் இருக்கு தெரியுதுங்களா. பாத்தீங்கன்னா தெரியும் மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட 20 ரூபாய் அந்த ரேஞ்ச் தெரியுங்களா. ஸோ அந்த ரேஞ்சுல இருந்து மார்க்கெட் என்ன இருக்கு இன்னைக்கு பாருங்க கரெக்டா 74 ரூபாயில வாங்கி மார்க்கெட்டை 431 ரூபா கொண்டு போயிட்டு இப்ப மார்க்கெட் எங்க சஸ்டெயின் ஆயிட்டுன்னா 267 நின்றுட்டு இருக்கான் ஓகேங்களா. ஸோ 2 தடவை மார்க்கெட் சப்போர்ட் எடுத்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே 226 ரூபாயில 2 தடவை சப்போர்ட் எடுத்திருக்கான் சரிங்களா. ஸோ அதனால வந்து இந்த 226 நல்ல ஒரு சப்போர்ட்டா இருப்பான். அதுக்கும் கீழே வருது அப்படிங்கிற பட்சத்துல 161 112 இதெல்லாம் அடுத்தடுத்த சப்போர்ட். டார்கெட் பாத்தீங்கன்னா 296 370 431 இதெல்லாம் அடுத்தடுத்த டார்கெட் லெவலா இருக்கும். மார்க்கெட் வந்து நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர்ல இருக்கான். நோட் பண்ணி வச்சுக்கங்க ஓகேங்களா. ஓப்பன் எப்படி பார்த்துட்டு நீ அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் எடுத்துக்க. மார்க்கெட் செல்லிங் சைடு தான் இருக்கு. இப்போ ஓப்பன் டெஸ்ட்க்கான நான் லெவல்ஸ் கொடுத்துருக்கேன் சரிங்களா. லைவ் மார்க்கெட் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பார்த்துட்டு நீங்க அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கங்க. அடுத்து பேங்க் நிஃப்டியை பார்த்தலாம். பேங்க் நிஃப்டி பாத்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் 50,000த்துல பாருங்க 22 லட்சம் புட்டும் 12 லட்சம் காலும் இருக்கு சரிங்களா. ஸோ அது மட்டும் இல்லாம 50,100ல பாருங்க 2 5 லட்சம் ஈக்குவலா இருக்கிறாங்க. ஸோ 50,000 தான் வந்து பாத்தீங்கன்னா டிசிஷன் மேக்கிங் லெவலா இருக்கும். இன்னைக்கு ஓப்பன் டெஸ்ட் கம்மியா இருக்கு. ஆனா மேபி மார்க்கெட் கீழையும் போகலாம் சரிங்களா. வாய்ப்புகள் இருக்கு. இன்னும் ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரலாம் சரிங்களா. ஸோ 50,000 வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட், 50,500 வந்து பாத்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ். ஆனா இருந்தாலும் கம்மியா தான் இருக்கிறாங்க. ஓப்பன் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுல இன்ட்ரெஸ்டடா இல்லை அப்படின்னா. அதே மாதிரி என்எஸ்சி எக்ஸிட்லையும் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுல பாத்தீங்கன்னா 50,100ல மார்க்கெட் நின்றுட்டு இருக்கான். ரெசிஸ்டன்ஸ்னு வந்து பாருங்க 50,500 தான் தெரியுங்களா. 1,30,000 கணக்கு பிளஸ் 1,24,000 கான்ட்ராக்ட் ஆட் ஆயிருக்கு. 50,500 வந்து நல்ல ரெசிஸ்டன்ஸா இருப்பான். சப்போர்ட்னு பாத்தீங்கன்னா 1,50,000 கான்ட்ராக்ட், அது எங்கன்னு பாத்தீங்கன்னா 50,000 50,000 வந்து ஒரு சப்போர்ட் ஆட் பண்ணுவாங்க வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா. நோட் பண்ணி வச்சுக்கங்க. இருந்தாலும் இந்த பக்கம் சைடு பாருங்க 50,000 பிரேக் பண்ணா அப்படிங்க லெவல்ஸ் இல்லை தெரியுங்களா. அதுக்கப்புறம் 49,000 லெவல்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் லெவல்ஸ் இல்ல. ஸோ அது மட்டும் இல்லாம சேஞ்சின் வகை பாருங்க. இதுலயும் வந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சைடு மைனஸ்ல இருக்கு. ஸோ எல்லாம் பொசிஷன்ஸ் எக்ஸிட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ மேபி இன்னும் கீழே போகலாம் அப்படிங்கிறது எங்களோட எதிர்பார்ப்பா கூட இருக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் நீங்க இன்கேஸ் மார்க்கெட் நாளைக்கு ஒரு கேப் அப்ல ஓப்பன் ஆனாலும் கூட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு பால்சல் இன்க்ரீஸ் ஆகிற பட்சத்துல நீங்க புட் ஃபோக்கஸ் பண்ணுங்க. மார்க்கெட் நல்ல ஒரு டவுன் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு சரிங்களா. ஸோ அதனால 50,000க்கான கால் ஆப்ஷனும் புட் ஆப்ஷனும் பார்த்தலாம். ஸோ கால் ஆப்ஷன் சைடு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெட் என்ன ஆயிட்டு இருக்கு தெரியுங்களா. நல்ல ஒரு பால் கொடுத்துட்டு இருக்கான். மார்க்கெட் டவுன் ஆயிட்டு இருக்கு. கால் சைடு ட்ரெண்ட் இல்ல, புட் சைடு தான் ட்ரெண்ட் இருக்கு ஓகேங்களா. நோட் பண்ணி வச்சுக்கங்க. ஸோ 50,000க்கான கால் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா 377 அதுதான் பிளஸ் 3 டைம் இன்னைக்கு மார்க்கெட் அங்கேயே திரும்பி இருக்கான். இந்த 77 சப்போர்ட், அதுக்கு மேல போனா 490 ரெசிஸ்டன்ஸ், அதுக்கு மேல போனா 691. இதையும் மார்க்கெட் பிரேக் பண்றாங்க நல்ல ஒரு பால் வரும். அதே மாதிரி புட் சைடு பாருங்க. புட் சைடு வந்து ட்ரெண்ட் இருக்கு. அதனால இன்னைக்கு வந்து கம்மியான பிரைஸ்க்கு வந்து 641 ரூபா வரைக்கும் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டு திருப்பி டவுன் ஆனதுனால இந்த சைடு எந்த சைடு வந்து பிரைஸ் இன்க்ரீஸ் ஆசோ அதை டவுன் பண்ணி மீண்டும் அதே பிரைஸ் தான் பிளஸ் வாங்குவாங்க. இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கங்க. இன்னைக்கு 305 ரூபா வந்து பாருங்க நல்ல ஒரு சப்போர்ட், 193 அடுத்த சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ் 416 528 641 இதெல்லாம் அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். இதெல்லாம் மார்க்கெட் பாத்தீங்கன்னா தெரியும் 2 புட் சைடு தான் இருக்கு. மார்க்கெட் வந்து இப்போ அப் ட்ரெண்டுக்கு மூவ் ஆகுறது புட் சைடு தான் மூவ் ஆயிட்டு இருக்குன்னு நோட் பண்ணி வச்சுக்கங்க பாத்தீங்கன்னா. ஸோ இப்போ நம்ம டே கேண்டலுக்காக பார்த்தோம்னு வச்சுக்கங்களேன் எப்படி இருக்குன்னு பாருங்க. புட் சைடு 50,000க்கு புட் ஆப்ஷன் பாருங்க தெரியுதுங்களா. ஸோ 50,000க்கு புட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா தெரியும் இன்னைக்கு நல்ல ஒரு கிட்டத்தட்ட பாருங்க எவ்வளவு தூரம் போயிட்டு இங்க இருக்கு. ஸோ மீண்டும் என்னன்னா நாளைக்கு சின்ன ஒரு இறக்கம் வந்துட்டு திருப்பி இந்த கேப் தான் ஃபுல் பண்ணணும் மார்க்கெட் ஓகேங்களா. ஸோ புட் சைடு போறதா வாய்ப்பு இருக்கு. நோட் பண்ணி வச்சுக்கங்க. நம்ம கால் சைடு பார்த்தீங்கன்னா கால் சைடும் டே கேண்டலுக்காக பார்த்தரலாம். பேங்க் நிஃப்டி தெரியுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பாருங்க நல்ல ஒரு ரெட் கேண்டில் தான் ஃபார்ம் பண்ணியிருக்கான்.
அதனால மார்க்கெட் வந்து கால்ச்சிட்டு போறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. திருப்பி மார்க்கெட் மேல போனா செல்லிங் ப்ரெஷரோட கீழே தான் வரும். நோட் பண்ணி வச்சுக்கங்க. அதே மாதிரி நிப்டிக்கோட கால் ஆப்ஷன் பார்த்தா நம்ம அதுக்கும் ஒன் டே கேண்டில் பார்த்தா ஒரு ஐடியா கிடைச்சிடும். கால்ச்சிட்டு பாருங்க, நிப்டிக்கும் பாருங்க தெரியுமா, ரெட் கேண்டில் மார்க்கெட் என்ன இருக்கு, ஒரு செல்லிங் ப்ரெஷர் நோட் பண்ணி வச்சுக்கங்க. ஆனா அதே வந்து புட் சைடு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், புட் சைடு வந்து டே கேண்டிலுக்காக பார்த்தோம்னா அப்படின்னா தெரியுங்களா, புட் சைடு பாருங்க மார்க்கெட் சின்ன ஒரு டோஜி கேண்டில் ஃபார்ம் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து நல்ல ஒரு கிரீன் கேண்டில் ஃபார்ம் பண்ணியிருக்கான். இப்போ சொல்றோம் மார்க்கெட் ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் வந்துட்டு ஸோ இதுக்கு வந்து ஒரு 50% ரீட்ரேஸ்மெண்ட் இன்னைக்கு வந்த ஹைஸ் அண்ட் லோஸ்க்காக ஒரு 50% இன்னைக்கு வந்து கேண்டலுக்காக ரீட்ரேஸ்மெண்ட்னு போட்டாலும் கூட எதுங்க இந்த 600 212 இந்த 226 212 இந்த லெவல் நல்ல சப்போர்ட்டா இருக்கும். இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கங்க. 50% ரீட்ரேஸ்மெண்ட் திருப்பி மார்க்கெட் என்ன ஆகும், புட் சைடு தான் போகும். ஏன்னா புட் சைடு தான் வந்து நல்லா கிரீன் கேண்டல் ஃபார்ம் பண்ணி அப் ட்ரெண்ட்ல இருக்கு. ஸோ மார்க்கெட் இப்பவும் கொஞ்சம் கொஞ்சமா மார்க்கெட் டவுன் சைடு போறதா வாய்ப்பு இருக்கு. நோட் பண்ணி வச்சுக்கங்க. ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்க, நம்பருக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.